அனைவருக்கும் வணக்கம். வேர்ல்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் பிஸியஸ்ட் போர்ட்னா என்ன? துறைமுகம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அதே சமயம் ரொம்ப பிஸியான போர்ட்டு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப குறைவான போர்ட்டு தாங்க. மொத்தமே ஒரு 8 போர்ட்டுகளை பற்றி தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸ் ரொம்ப லென்த்தாக போகாது, சீக்கிரமாக முடிஞ்சிடும். அதனால் நாம் இந்த போர்ட்டுகளை பற்றி பார்த்துருவோம் இந்த கிளாஸில். முதல்ல நம்ம பார்க்க போகிறது போர்ட் ஆஃப் ஷாங்காய். இந்த ஷாங்காய்னு பேருக்கு பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும், அது சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு போர்ட் தாங்க. இது ரீசெண்டாக இந்த போர்ட் ஆஃப் ஷாங்காய் அப்படிங்கிறது 43 மில்லியன் கண்டெய்னர்ஸை இது ஹேண்டில் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள், இந்த பிக்சர் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ கண்டெய்னர்ஸ் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த TU அப்படிங்கிறது அந்த கண்டெய்னருடைய அந்த மாஸ் வேல்யூன்னு சொல்லுங்கள். அதாவது 20 ஃபீட் 10 ஃபீட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த உயரம். இது போல் ரொம்ப உயரமாக இருக்கக்கூடிய ஒரு 43 மில்லியன் கண்டெய்னர்ஸை இந்த போர்ட்டானது ஹேண்டில் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. ரொம்ப உலகத்திலே ரொம்ப பிஸியான போர்ட்டாகவும் இந்த போர்ட் ஆஃப் ஷாங்காய் இருக்குன்றாங்க. ஸோ அதே போல் இது இந்த போர்ட் ஆஃப் ஷாங்காய் அப்படிங்கிறது பசிபிக் பெருங்கடல். நமக்கு தெரியும், இது ஈஸ்ட் சைனா சீயாக இருந்தாலும் இதுதான் பசிபிக் ஓஷன்றதுனால இங்கே இருக்கிறதுனால ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரேடிங் போர்ட்டாக இது இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே போல் வேர்ல்டுலேயே ரொம்ப லார்ஜஸ்டான ஆட்டோமேட்டட் கண்டெய்னர் போர்ட்டும் அந்த ஷாங்காய் யங்ஷன் டீப் வாட்டர் போர்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுவுமே இந்த ஷாங்காய் போர்ட்டுடைய ஒரு பார்ட் தான் சொல்கிறாங்க. ஆட்டோமேட்டட் கண்டெய்னர் போர்ட்னா என்ன? நம்ம பார்த்துருப்போம், ஒரு கப்பலில் இந்த கண்டெய்னர்லாம் ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்னா அது ஒரு கிரெயின் மாதிரி வச்சு அதை ஒரு மேனுவலாக தான் இம்போர்ட் பண்ணுவாங்க இல்லையா, அது மேலே செட்டில் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக அதுவே செட்டில் பண்ணுற மாதிரியான ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் இந்த போர்ட் ஆஃப் ஷாங்காயில் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறோம். ஸோ முதல்ல நம்ம போர்ட் ஆஃப் ஷாங்காயை பற்றி பார்த்தோம். அதன் பிறகு போர்ட் ஆஃப் சிங்கப்பூர் நாடை பற்றி உங்களுக்கு தெரியும், ரொம்ப குட்டியான நாடு. அது அங்கே லேண்ட் மாஸ் அதிகப்படியான நிலப்பரப்பும் கிடையாது, நேச்சுரல் ரிசோர்ஸும் கிடையாது. ஸோ அதனால் அவங்களுக்கு அதிகமான அந்த இன்கம் தரக்கூடிய ஒரு செக்டார்னா இந்த போர்ட் செக்டார் சொல்லலாம். ஸோ அதனால் அவங்களுக்கு இந்த லேக்கிங் இன் லேண்ட் அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸ்னால அவங்க இந்த போர்ட்டிங் செக்டாரை சார்ந்திருக்காங்க. ரொம்ப பிஸியான டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட் இந்த வேர்ல்டுன்னு சொல்கிறாங்க. வேர்ல்டு ரொம்ப பிஸியான டிரான்ஸ்ஷிப்மெண்ட்னா என்ன? ஒரு கப்பலில் இருந்து கண்டெய்னர் ஆனது ஒரு இடத்துக்கு போகுது, அந்த இடத்துலேருந்து கண்டெய்னரை இன்னொரு கப்பலுக்கு சேஞ்ச் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இது மாதிரி சேஞ்ச் பண்ணக்கூடிய அந்த விஷயங்களை தான் ஒரு போர்ட்டிலிருந்து இன்னொரு போர்ட்டுக்கு. உதாரணத்துக்கு ஒரு பேசஞ்சர் கப்பல்னு வச்சுங்களேன், அது 2 கண்டெய்னர் வருது, உதாரணத்துக்கு பேச்சு சொல்கிறேன். அங்கே இருக்கிற ஒரு கார்கோ ஷிப்பிங்க்கு மாற்றணும் அப்படின்னா அந்த மாதிரியான டிரான்ஸ்ஷிப்மெண்ட்டை இங்கே சொல்லலாம். இப்போது இன்னும் எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ அமெரிக்காவிலிருந்து ஒரு கண்டெய்னர் ஒரு கப்பலானது வருது, சரக்கு கப்பலானது சிங்கப்பூருக்கு வருது. சிங்கப்பூர்லேருந்து ஒரு 10 கண்டெய்னர் இந்தியாவுக்கு போகணும், ஒரு 10 கண்டெய்னர் சைனாவுக்கு போகணும் அப்படின்னா இந்த கண்டெய்னரை பிரித்து கொடுக்குற வேலையை சிங்கப்பூர் தான் நடக்கும். ஏன் அப்படின்னா அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலான ஒரு லொக்கேஷன். ஸோ பாருங்கள், பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன். ஏன்னா இங்கேருந்து நாம் இந்தியா இந்த சைடு போகலாம், இதே போல் அமெரிக்கா சைடும் போகலாம். ஸோ 2 இடங்களில் போகிறதுனால ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்து போர்ட் ஆஃப் பூசன். இந்த பூசன் பேர் கேட்டாலே உங்களுக்கு ஞாபகம் வரும், இந்த சவுத் கொரியான்னு சொல்லிட்டு ட்ரெயின் டு பூசன் ஒரு படம் வந்திருக்கும். ஸோ பூசன் அப்படின்னா சவுத் கொரியாவில் இருக்கக்கூடிய லார்ஜஸ்டான போர்ட் தான் இந்த போர்ட் ஆஃப் பூசன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நக்டோங் ரிவர் அப்படிங்கிற அந்த ரிவருடைய மவுத்தில் தான் இந்த போர்ட் ஆஃப் பூசன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் போர்ட் ஆஃப் பூசன். அடுத்தது போர்ட் ஆஃப் ஹாங்காங். இந்த போர்ட் ஆஃப் ஹாங்காங் அப்படிங்கிறது சைனா இருக்குங்க. இந்த போர்ட் ஆஃப் ஹாங்காங்ன்றது சைனா இருக்குது. ஸோ இங்கே இருக்குது. ஸோ இது சவுத் சைனா சீல் இருக்குது. இது சவுத் சைனா சீ. ஷாங்காய் அப்படிங்கிறது ஈஸ்ட் சைனா சீல் இருக்குது. இது அதே போல் தான் இங்கே மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸாக இங்கே ஏற்றுமதி பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு போர்ட் இது. இந்த ரா மெட்டீரியல்ஸ் தாண்டியும் பேசஞ்சர் ஷாப்லாம் இங்கே போகாது. அதிகப்படியாக ஒரு மேனுஃபேக்சரிங் குட்ஸ் தான் இந்த இடத்துல டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ இது சொல்கிறாங்க. அதே போல் ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் போர்ட் இன் த வேர்ல்டு. எந்தெந்த கேட்டகரியில்? ஷிப்பிங் மூமெண்ட்ஸில், கார்கோ ஹேண்டலிங்கில், பேசஞ்சர்ஸ் கேரேஜில் இது ரொம்ப பிஸியான ஒரு போர்ட். இது போர்ட் ஆஃப் ஹாங்காங். அடுத்து போர்ட் ஆஃப் ஜபல் அலி. இந்த போர்ட் ஆஃப் ஜபல் அலி அப்படிங்கிறது UAEயில் இருக்குங்க, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். இங்கே தான் இந்த போர்ட் ஆஃப் ஜபல் அலி இருக்குது. ஸோ பாருங்கள், இந்த அரேபியன் பெனின்சுலாரில் இங்கே இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹொர்முஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹொர்முஸ் இந்த பெர்ஷியன் கல்ஃபுக்கும் இந்த கல்ஃப் ஆஃப் ஓமனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல தான் பெர்ஷியன் கல்ஃபில் இருக்குங்க. பெர்ஷியன் கல்ஃபில் சொல்லலாம். இது பார்ட் ஆஃப் மரிடைம் சில்க் ரோட். இன்னொன்று பார்த்துருப்போம், சைனாவிலேருந்து இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்குலாம் சைனீஸ் இந்த சில்க் ரூட் சொல்லுவாங்க. அந்த பட்டு துணி சில்க் ரூட்டு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது போல் ஒரு சில்க் ரூட் தான் இந்த ஜபல் அலி இருக்கக்கூடிய இந்த போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க.
சரி, அடுத்தது போர்ட் ஆஃப் ரோட்டர்டம். ரோட்டர்டம் ஃபிலிம் ஃபெஸ்டிவலை பற்றி நம்ம அடிக்கடி நியூஸில் பார்த்துருப்போம். ஸோ நெதர்லாண்டு இருக்கக்கூடிய இந்த ரோட்டர்டம், போர்ட் ஆஃப் ரோட்டர்டம் லார்ஜஸ்ட் சீ போர்ட் இன் யூரோப்பில் இருக்கக்கூடிய ரொம்ப பிஸியான ரொம்ப பெரிய ஒரு போர்ட்டுனா இந்த போர்ட் ஆஃப் ரோட்டர்டம்னு சொல்லுவாங்க. அதே போல் வேர்ல்டு லார்ஜஸ்ட் சீ போர்ட் அவுட் சைட் ஏஷியான்னு பார்க்கும்போது சைனாலாம் வரும். சைனாவை தவிர்த்து வேர்ல்டுலேயே மிகப்பெரிய ஒரு போர்ட்டுனா என்ன, இந்த போர்ட் ஆஃப் ரோட்டர்டம். இதெல்லாம் வந்து எக்ஸாம்ஸில் கேள்வியாக வரலாம். அதே போல் இது எங்கே வந்து லொக்கேட் ஆகிருக்கு, சிட்டி ஆஃப் ரோட்டர்டாமில். சிட்டி ஆஃப் ரோட்டர்டாமில் வந்து இது லொக்கேட் ஆகிருக்கு. நெதர்லாண்டு இருக்கக்கூடிய சிட்டி ஆஃப் ரோட்டர்டாமில் தான் இந்த போர்ட் ஆஃப் ரோட்டர்டாம் அப்படிங்கிற இந்த இடம் வந்து இருக்குது. சரிங்களா, அடுத்து போர்ட் ஆஃப் லாஸ் ஏஞ்சல்ஸ் அமெரிக்காவில் இருக்குது. ஸோ இது பசிபிக் ஓஷன். இந்த பசிபிக் ஓஷன் இருக்கக்கூடிய இந்த பகுதி தான் லாஸ் ஏஞ்சல்ஸ். ரீசெண்டாக வந்து வேர்ல்டு வைல்ட் ஃபயர் கூட நடந்துச்சு இல்லையா. ஸோ இதுதான் வந்து இந்த போர்ட் ஆஃப் லாஸ் ஏஞ்சல்ஸ். இது வந்து யூஎஸ்ஏ இருக்கக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டு பிஸியான போர்ட்டில் வந்த ஒரு லிஸ்ட்டுங்க இது. இப்போ வேர்ல்டு லெவலில் ரொம்ப பிஸியான போர்ட்டெலாம் இருக்குது இல்லையா. ஸோ அந்த லிஸ்ட்டில் யூஎஸ்ஏலேருந்து வந்த முதல் போர்ட்னா இந்த போர்ட் ஆஃப் லாஸ் ஏஞ்சல்ஸை வந்து சொல்கிறாங்க. சரிங்களா, இந்த தகவல் போதுமானது. அடுத்தது போர்ட் ஆஃப் ஆண்ட்வெர்ப். இது பெல்ஜியம் இருக்கக்கூடிய இந்த போர்ட் ஆஃப் ஆண்ட்வெர்ப் அப்படிங்கிறது ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் கார்கோவை வந்து இது ஹேண்டில் பண்ணுங்க. இன்க்ளூடிங் கண்டெய்னர் ஷிப், ட்ரை பல்க் கேரியர்ஸ், ஆயில் டேங்கர்ஸ்லாம் வந்து இந்த இடங்களை தான் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. இங்கே பேசஞ்சர்ஸ் ஷிப்பிங்கை தாண்டி அதிகமாக வந்து இந்த கார்கோ ஷிப்பிங் தான் இங்கே அதிகமாக நடக்கும்னு சொல்கிறாங்க. இது யூரோப்பில் இருக்கக்கூடிய செகண்ட் லார்ஜஸ்ட் சீ போர்ட்டுங்க ஆஃப்டர் ரோட்டர்டம். ரோட்டர்டம் எங்கே இருக்குது, நெதர்லாண்டு இருக்குது. இந்த ஆண்ட்வெர்ப் அப்படிங்கிறது பெல்ஜியம் இருக்குது. சரிங்களா, இப்போ நாம் ஒரு 8 போர்ட்டை பற்றி நம்ம பார்த்துட்டோம். 8 போர்ட் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். சரிங்களா, ஜபல் அலி என்னென்னு பார்த்துட்டோம், ஹாங்காங் பார்த்துட்டோம், புசன் பார்த்துட்டோம், சிங்கப்பூர் பார்த்துருக்கோம், ஷாங்காய் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம இது எதுக்காக பார்த்தோம், நாம் இப்போது இதை மேப்பில் வந்து லொக்கேட் பண்ண போகிறோம். மேப்பில் லொக்கேட் பண்ண போகிறோம். 1 by 1 பார்த்துருவோமா, எதெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, முதல்ல இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். லாஸ் ஏஞ்சல்ஸ் போர்ட் வந்து இந்த இடத்துல இருக்கும். அது பிறகு போர்ட் ஆஃப் ஆண்ட்வெர்ப்ன்றது பெல்ஜியமில் இருக்கும். அது பிறகு போர்ட் ஆஃப் நெதர்லாண்ட் பெல்ஜியம் பக்கத்துலேயே இருக்கும். இது யூரோப்பில் இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் போர்ட். பெல்ஜியம் அப்படிங்கிறது செகண்ட் லார்ஜஸ்ட். பெல்ஜியம் இருக்கிற ஆண்ட்வெர்ப் அப்படிங்கிறது செகண்ட் லார்ஜஸ்ட் போர்ட் இன் அவுட் சைட் த ஏஷியா. அது பிறகு இந்த இடத்துல ஒரு லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பிஸியான வேர்ல்டு லிஸ்ட் போர்ட்டில் அமெரிக்காவிலேருந்து போன ஒரு முதல் போர்ட்டு. 3 பார்த்தாச்சு. சரிங்களா, அடுத்தது அரேபியாவில் இருக்கக்கூடிய யூஏயில் இருக்கக்கூடிய போர்ட் ஆஃப் ஜபுல் அலி. போர்ட் ஆஃப் இந்த ஜபுல் அலி அப்படிங்கிறது யூஏயில் இருக்கக்கூடிய ஒரு போர்ட். இது வந்து சில்க் ரூட்டில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டு. அதன் பிறகு எங்கே வரும், சிங்கப்பூர். இந்த சிங்கப்பூர் அப்படிங்கிறது ஒரு உலகத்தில் மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட்டுன்னு சொல்லலாம். கப்பலிருந்து ஒரு கார்கோவில் சேஞ்ச் பண்ணக்கூடிய போர்ட். இது வந்து சிங்கப்பூரில் இருக்குது. சிங்கப்பூர் அப்படியே போகும்போது இந்த இடத்துல ஹாங்காங் அப்படிங்கிறது சைனாவுடைய சவுத் சைனா சீல வந்து இருக்குது. இந்த இடத்துல பேசஞ்சர் போர்ட்டை தாண்டி அந்த ஷிப்மெண்ட்டை தாண்டி நிறைய இந்த கார்கோ சம்மந்தமான பொருட்கள் தான் வரும். சரிங்களா, இது எங்கே, இன்னும் ஹாங்காங்கில் இந்த மேனுஃபேக்சரிங் குட்ஸ்லாம் தாண்டி இதெல்லாம் தான் வருது. மேனுஃபேக்சரிங் குட்ஸ் தான் இந்த இடத்துல அதிகமாக வரும். அதன் பிறகு ஷாங்காய், போர்ட் ஆஃப் ஷாங்காய். இது வந்து ஈஸ்ட் சைனாவில் வந்து இருக்குது, சைனா சீல வந்து இருக்குது. இந்த இடங்களும் ரொம்ப வேர்ல்ட்லேயே ரொம்ப பிஸியான போர்ட் வந்து இந்த போர்ட் ஆஃப் ஷாங்காய் பார்த்துட்டோம். அடுத்தது போர்ட் ஆஃப் பூசன். இந்த போர்ட் ஆஃப் பூசனை அதையும் நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா, 1 2 3 4 5 6 7 8 மொத்தம் நாம் 8 போர்ட்டுகளை பற்றி இந்த கிளாஸ் நம்ம பார்த்துருக்குங்க. இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த மாதிரி மேப்பிங் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி இந்த போர்ட் ஆஃப் ஜபுல் அலி, ஏன்னா போர்ட் ஆஃப் லாஸ் ஏஞ்சல்ஸ்லாம் நம்ம வந்து ஈஸியாக சொல்லிடுவோம். ஜபுல் அலினா என்னன்னு தெரியாது நம்மளுக்கு. அதே போல் யூரோப்பில் இருக்கக்கூடிய இந்த லார்ஜஸ்ட் போர்ட்டு அவுட் சைட் த ஏஷியானா நாம் வந்து நெதர்லாண்டில் இருக்கக்கூடிய இந்த போர்ட் ஆஃப் நெதர்லாண்டு வந்து சொல்லலாம். இப்படி ஒவ்வொன்று விஷயத்தையும் நாம் போர்ட் ஆஃப் ரோட்டர்டாம் அது இது போல் மேப்பில் வந்து நம்மளை ஐடென்டிஃபை பண்ண சொன்னால் நாம் இதன் மூலமாக நாம் ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். சரிங்களா, இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அது கிளாஸ் சந்திப்போம். நன்றி.